விஸ்வநாதன், நான் அசோகா பேசுறேன். கமின். குட் மார்னிங் சீஃப். சொல்லுங்க. எதிரில் ஃபியூல் சர்வீஸ் வண்டி வந்து நிக்குது. இல்ல சீஃப், ஃபிளைட் வரதுக்கு முன்னாடி ஃபியூல் சர்வீஸ் வண்டி வந்து நிக்கிறது வழக்கம் தான். நோ, இப்போ எனக்கு அந்த வண்டி அங்க நிக்க கூடாது. மெகாஃபோன். நாங்க சீஃப். அட்டென்ஷன், ஃபியூல் சர்வீஸ். அட்டென்ஷன். உடனே அந்த வண்டி அங்க இருந்து எடுங்க. ஜஸ்ட் பேக் ஆஃப். நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு ஹெட்லைட் போட்டு காட்டுங்க. இன்னும் 10 செகண்ட்ல நீங்க வண்டி எடுக்கலன்னா நாங்க உங்களை தாக்க வேண்டி வரோம். பைனாகுலர் கொடு. மோட்டார் சைக்கிள்ஸ் முன்னாடி போங்க. டைம் கொடுங்க. நோ அசோகா, நோ. என் கூட 2 பேர் வாங்க. நான் வரேன் சீஃப். நான் போறேன். நோ டாஸ். ஓகே. பூவா தலையா? பூ. தலை நான் போறேன். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். நம்ம உயிரை விட பிஎம் உயிர் தான் முக்கியம். எஸ் கோ. ஓகே.
Sorry, I'm terribly sorry. இவனை முதல்ல பாரு. இல்ல சார், உங்களை தான் நான் முதல்ல கவனிக்கணும். இவனை பாரு. எஸ் சார். பிரதாப், சீஃப், என்ன மன்னிச்சிடுங்க சீஃப். பிஎம் மேல புல்லட் அடிப்பட்டதை என்னால தடுக்க முடியல. என் கடமையை நான் சரியா செய்யல சீஃப். நோ நோ நோ, எல்லாரோட நீ தான் உன் கடமையை நல்லா செஞ்ச. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த விஷயத்தை எங்க அம்மாட்ட சொல்லுவீங்களா சீஃப்? எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிரதாப். நான் தான் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் கருணாகரன். ஐ எம் அசோகா, பிஎம் ஓட சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஓஹோ, சரி, நீ வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். க்ளோஸ் தி டோர், க்ளோஸ் தி டோர். சீஃப், கீழே போங்க. இல்ல சீஃப், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? சிஎம்மும் டிஜிபியும் வந்திருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்றாங்க. சிஎம் உங்களை பார்க்கணுமா? சிஎம் எப்ப வந்தாரு? பிஎம்மோட ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு சென்னைக்கு போக வேண்டியவர் நியூஸ் தெரிஞ்ச உடனே நேரா இங்க வந்துட்டாரு. நீங்க போலாம். சாரி சீஃப், நான் டிஜிபியோட வந்திருக்கேன். அவர் சொல்றதை தான் நான் கேட்பேன். சீஃப், கோ அவே. ஓகே சீஃப், ஓகே சீஃப். போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கீழே இருங்க. ஓகே சீஃப். திலீப், சிஎம் மீட்டிங் அப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்றேன். ஓகே சீஃப். Come in. அசோகா, டிஜிபி கங்காரன். சிஎம். பெயர் அசோகா. கார்கில் ஹீரோ, மகாவீர் சக்ரா, பிரசிடென்ட் கோல்ட் மெடலிஸ்ட், பிரதமரோட நேரடி தேர்வின் மூலம் அவரோட பிரதான செக்யூரிட்டி ஆபீசர் ஆனவர். தமிழன். உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி சார். உட்காருங்க. எஸ் சார். பிஎம் எப்படி இருக்காரு? இருக்கார் சார். நல்ல இதயம் அவருக்கு. அத குறி வச்சுட்டாங்களே. 2 குண்டு பாஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த நல்ல இதயத்துல குண்டு பாயல சார். எல்லாருக்கும் இதயம் இடது பக்கத்துல தான் இருக்கும். லக்கிலி நம்ம பிஎம்க்கு வலது பக்கத்துல இருக்கு. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அமையும்.
அதனால் அவரோட இதயம் பாதிக்கப்படல, சேதமாகல. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சார், பிஎம்க்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவரோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவரோட உடம்புல பிளட் சீரான உடனே ஆபரேஷன் பண்ணி புல்லட்ஸை வெளியே எடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு பிரதமரை இந்த மண் இழந்திருக்குப்பா. இன்னொரு முறை நாம இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவரை நல்லபடியா குணமாக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டியது இந்த அரசோட கடமை. அதுக்கான எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கட்சிக்காரங்க விசிட்டர்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது சார். அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீங்க பிரசிடென்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு 24 மணி நேரத்துக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் யாரும் வராதபடி பாத்துங்க. ஐ அக்ரி வித் ஹிம் சார். சீஃப், பிஎம்மோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா? சார், பிஎம்மோட டாட்டர், சன் இன் லா, பேத்தி எல்லாரும் அப்ராட் போயிருக்காங்க. அவங்க வரும்போது நான் பாத்துக்கிறேன். சீஃப், பிஎம்மோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி? I'll explain. இந்த ஹாஸ்பிட்டல்ல 5 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த 5 ஃப்ளோர்ஸ்லயும் எங்க ஆளுங்க மட்டும்தான் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்ப எங்க போலீஸ் பாதுகாப்பு? இங்க வேண்டாம். உங்க போலீஸ் பாதுகாப்பு ரிசப்ஷன் ஏரியா அண்ட் ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்கட்டும். அதோட இந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 பக்கமும் செக் போஸ்ட் போடணும். இந்த செக் போஸ்ட் தாண்டி எந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோ பெரிய வாகனமும் வரக்கூடாது. இந்த 2 கிலோமீட்டருக்குள்ள குடியிருக்கிறவங்களை விசாரிச்சு அவங்க வெஹிக்கிள்ஸுக்கு பாஸ் ஓட்ட சொல்லுங்க. இந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் உடனே நடக்கணும். அப்போ பிஎம் இருக்கிற இடத்துல எங்க போலீஸ் வேண்டாம். ஏன் சீஃப், எங்க போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல சார், ஐ அம் சாரி டு சே திஸ். ஏர்போர்ட்ல நடந்த விபரீதம், உயிர் சேதம், இதுக்கெல்லாம் உடனடியா இருந்தது உங்க ஐஜி விஸ்வநாதன் தான். எப்படி சார் நம்பிக்கை வரும்? என்ன கங்காதரன் இது? எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரிஞ்சுக்கலையா நீங்க? இல்ல சார், சாரி சார். இதை நான் தீவிரமா விசாரிக்க சொல்றேன். சீஃப், டிபார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாரும் அப்படித்தான் அர்த்தமா? யாரோ ஒருத்தன்ல சார், ஐஜி தப்புக்கு நியாயம் கற்பிச்சு தப்புகளுக்கு துணை போக வேண்டாம் சார். இதுல நீங்களா நானாங்கிறது முக்கியம் இல்ல, பிஎம்மோட உயிர் தான் முக்கியம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரு, இதோட பின்னணி என்னன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல 570 பேஷண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் லைஃபும் முக்கியம். பிஎம்மோட லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். So, I'm afraid you have to play by my rules. நான் சொல்றபடி தான் நீங்க நடக்கணும். சீஃப், ஓகே அசோகா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. Thank you sir. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கீழே இருக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. மிஸ்டர் நடராஜன், எஸ் சார். நீங்க இங்க இருந்து பாத்துங்க. ஓகே சார். செக்யூர் தி ஏரியா, பி அலர்ட். ஓகே சார். நீங்க கேட்டுட்ட மாதிரி 3வது ஃப்ளோர்ல ஒரு ஐசியூ ரெடி பண்ணிட்டேன். பிஎம்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. Okay. அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோர் இஸ் எம்ப்டி நவ. வேற ஏதாவது? Thank you டாக்டர். நம்ம பிஎம் டெல்லிக்கு போற வரைக்கும் உங்க ஸ்டாஃபுங்க யாரும் வீட்டுக்கு போக கூடாது. ஓகே. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் எங்க ஆளுங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஆல்ரைட். மூணாவது, எல்லாருடைய செல்போன்ஸை நான் கான்ஃபிஸ்கேட் பண்ண சொல்லியிருக்கேன். உங்க செல்போன் நான் வாங்கிக்கிறேன். கொடுத்துறேனே. இந்தாங்க. நாலாவது, இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு புது பேஷண்ட்டையும் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிக்க கூடாது. சரி. This is my strict order. ஓகே ஓகே ஓகே. Thank you. சீஃப், ஒரு முக்கியமான விஷயம். எஸ் டாக்டர். பிஎம்க்கு லெஃப்ட் செஸ்ட்ல 2 குண்டு அடிபட்டும் அவருக்கு எதுவும் அவ்வளோ பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவருக்கு ஹார்ட் ரைட் சைடில் இருக்கு. இஸ் வெரி லக்கிங்க. இதெல்லாம் லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தாங்க அப்படி இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ். இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க, மனசுலயே வச்சுங்க. நான் சொல்ல மாட்டேன். குட். பிஎம் பார்க்கலாமா? டெஃபினெட்லி. 3rd ஃப்ளோர் நீங்க பார்க்கணுமே, வாங்க. Thank you. ஓகே சீஃப். ஓகே சீஃப். இந்த ஃப்ளோர்ல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பிஎம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க மட்டும் தான் வருவாங்க. ஜன நடமாட்டமே இருக்காது. Thank you டாக்டர். இது ஐசியூ. ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். ப்ளீஸ் கம். Yeah, okay. இது பிஎம்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் வார்டு. பிளட் ஏறிட்டு இருக்கு. இந்த வார்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இங்க இருக்க உங்க ஸ்டாஃப் எல்லாம் எங்க ஆளுங்க வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. நாட் நெசரிங்க. இவங்களும் டாக்டர்ஸுங்க. எத்தனை வருஷமா என் கூட இருக்காங்க.
ட்ரஸ்ட் worthyங்க. இன் அதர் வேர்ட்ஸ் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. Of course, 100%. தேங்க்யூ. தெய்வமே. திலீப், எஸ் சீஃப். இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் தெரியுமா? தெரியுறாங்க சீஃப். இந்த பக்கம் வால்ல இருந்து அந்த பக்கம் வால் வரைக்கும் தெரியுதா? எல்லாம் தெரியுது சீஃப். ஓகே, நான் அங்க வரேன். ஓகே சீஃப். ஸ்மிதா, ஸ்மிதா, என்ன இது? இதே துடிப்பு நின்னு போச்சு. இது உங்களுக்கு அதிர்ச்சி. இது இவருக்கு பயிற்சி. உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிட போகுது. எந்த ரிஸ்கையும் நம்ம எடுக்கணும். அதுக்கு உடம்பும் மனசும் நம்ம பழக்கத்துக்கு வரணும். அதத்தான் இவர் செய்யறாரு. இவர் கட்டளைக்கு இவரோட இதயம் கட்டுப்படும். அது சொன்னதை கேட்கும். இவர் நினைச்சா 72 தடவையும் துடிக்கும். அடுத்த வினாடியே 4 தடவையும் துடிக்கும். அப்படின்னா இவரோட உடம்பு இறந்ததுக்கு சமமாச்சே. எப்படி எந்திரிப்பாரு? இந்த ஆபத்தான நிலைமை இவருக்கு எப்படி தெரியும்? இந்த நிலைமையில அவர் தன்னையும் உணர்வாரு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர்வாரு. எப்ப சுயநினைவுக்கு வரணும்னு அவருக்கே நல்லா தெரியும். சௌரப், உங்க யோகா பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஆமா, நீங்க இந்த அளவுக்கு பயிற்சி செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. புலன்களை அடக்குனா பலன்களை அடையலாம். என்ன சுராப், அரை மணி நேரமா செல்லுக்கு ட்ரை பண்றேன். போன் எடுக்கல. சைலண்ட் மோட்ல வச்சிருந்தேன். போனை மட்டும் சைலண்ட் மோட்ல போடு. நீ சைலண்ட் ஆயிடாத. என்ன விஷயம் சொல்லுங்க. நீ தாயா சொல்லணும். என்ன கேக்குற? ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அவர் கதையை முடியும்னா அவரை உயிரோட கட்டில படுக்க வச்சுட்டு நியூஸ் ஆக்கி வச்சிருக்க. இத பாருங்க மினிஸ்டர், பிஎம்மோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட பலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மினிஸ்டர், அதிர்ஷ்டமா கொஞ்சம் அவங்க பக்கம் சாஞ்சிருச்சு. என்னையா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்க தெரியுமா உனக்கு? ஏன் மினிஸ்டர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, டென்ஷன் உடனே குறைஞ்சிடும். சுராப், எனக்கு என் டென்ஷனை குறைச்சிக்கவும் தெரியும், உனக்கு டென்ஷனை ஏத்தவும் தெரியும். இது விளையாடுற நேரம் இல்ல, வேலை செய்யற நேரம். யோகா பண்ற நேரம் இல்ல, யோசிக்கிற நேரம். அவர் கண்ணை திறந்தாருன்னா என் வாழ்க்கையே போயிடும். அதனால அவர் கண்ணையும் தரக்கூடாது, வாயையும் திறக்க கூடாது. பயப்படாதீங்க மினிஸ்டர், எடுத்த அசைன்மெண்ட்டை எனக்கு முடிச்சுதான் பழக்கம். முடியாத ஆள்கிட்ட வேலையை கொடுத்து எனக்கும் பழக்கம் இல்ல.
லிசன் சுராப், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்மால் இறந்துட்டான்ற செய்தி என் காதுக்கு வரணும். ஸ்மிதா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்லுங்க, எப்படி பண்ண போறீங்க? நான் ரூட்டை சொல்ல விரும்பல. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் உங்க காதுக்கு வரும். ஓவர் அண்ட் அவுட். அப்புறம் இன்னொரு விஷயம். ஷிட். பேசுறத கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அவர் மட்டும் உயிரோட திரும்பி வந்தாருன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? நான் செஞ்ச ஊழல் அம்பலமாயிடும். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. வேற என்ன நடக்கும்? என்ன தொடர் விசாரணை. குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பதவி போயிடும், ஜெயில். அது மட்டும் இல்ல, உன்னை பூ மாதிரி விசாரிக்க மாட்டாங்க, புட்டு புட்டு விசாரிப்பாங்க. அப்ப நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே இந்த வாயை காக்கிடும். உசூர், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நானே உங்களை காட்டி கொடுப்பேனா? அந்த ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க தயாரா இல்ல. அவருக்கு சாவு, உனக்கு உயிர். கேட் கிட்ட பிரஸ் ஆளுங்களா ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எஸ்ஐ நடராஜன் கமென். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு சார்? பிஎம் ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி? பிஎம் ஓட செக்யூரிட்டி சீஃப் மிஸ்டர் அசோகா உங்களை மீட் பண்ணி பதில் சொல்வாரு. எப்ப சொல்லுவாரு? வருவாரு. பிஎம் ஓட கண்டிஷன் எப்ப தெரியும்? தெரிஞ்சிரும். இந்த சம்பவத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, போதும். வெயிட் பண்ணுங்க. அசோகா வருவாரு. சாரி, ஆத்தரைஸ்ட் டு கிவ் யூ எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். வெளிநாட்டு தீவிரவாதிங்க இத சம்பந்தப்பட்டவங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ். பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. நீங்க பாதுகாப்பு கொடுக்காம தூங்கிட்டு இருந்தீங்களா? உரிமைக்கு மேல நீங்க கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. நோ, திஸ் இஸ் ரைட். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. போங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். சொன்னா கேளுங்க சார். யாரு? சென்ட்ரல் மினிஸ்டர் சார். பிஎம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அருண், கொஞ்சம் பணிவா பேசு. எஸ் சீஃப். இன்ஜெக்ஷன் மாத்தி போட்டு போறேன். I am so sorry. என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களோட சாரியை நான் ஏத்துக்கிறேன். உன் பேர் என்ன? ராத்தி. What's yours? அசோகா. Pleased to make your acquaintance, Mr. Ashoka. Likewise, Miss Rati. நான் உங்களை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கிறேன். Of course. மிஸ்டர் அசோகா, இந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்க மறந்துட்டீங்க. ரதி, அவர்கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. வாடி போலாம். இரு, let's watch him. சார், நீங்க யாரு? நான் டாக்டர் சிவராமன். ஓகே, இந்த வண்டிக்கு பாஸ் விட்டுங்க. வண்டியை மூவ் பண்ணுங்க. ஏய், கேட் ஓபன் பண்ணு. செக்யூரிட்டி பாஸ் இல்லாம எந்த வண்டியும் விடக்கூடாதுன்னு டிஜிபி கங்காதரன் சார் சொல்லியிருக்காரு மேடம். Never mind. ஹாய் கங்கா. யார் பேசுறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hey, you are a naughty man. கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஒண்ணும் இல்ல, நான் இங்க கேட்டு கிட்ட தான் இருக்கேன். உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்களே. கான்ஸ்டபிள் பேரா? தள்ளி போயா.
என்னங்க மேடம் நீங்க போலாம். யோ கேட் துறையா. Chief! Mr. Ashoka! Yes, doctor. அசோகா, என்னம்மா? என்னடா மறந்துட்டியா? என்ன மறந்துட்டேன்? போயிட்டு வா. பேஷண்டோட வசதிக்காக என்னோட டிசைன்ல கட்டணும் ஹாஸ்பிட்டல். இந்த வார்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு டோர் தான், வேற வழியே இல்லை. எதுக்கும் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே. எங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு தான் டாக்டர் படிக்க வச்சாங்க. அவங்க சாகும்போது நீ டாக்டர் ஆன உடனே ஏழைங்களுக்காக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னாங்க. அவங்க ஆசைப்படியே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அவங்களுக்காக இந்த வார்டே கட்டியிருக்கேன். என்னவாச்சு? ஹெல்ப்புக்கு இத்தனை பேர் இருக்காங்க, கூப்பிடக்கூடாதம்மா? அந்த தம்பி டாக்டர் கூட வந்தாரு. அவர் யாரு? என்னமோ பேர் கூட சொன்னாங்களே. அசோகா. எந்த ஊரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா டெல்லியில இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்காது, கொஞ்சம் சரியா கேட்டு சொல்லுமா. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அந்த பேரு என்ன என்னமோ பண்ணுதுமா. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. படுங்க படுங்க. நான் மது பேசுறேன். சொல்லு. பிஎச்ஜி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வேன் சாய்பாபா காலனில இருந்து கிளம்பியாச்சு. பாப்பநாயக்கன் பாளைய வழியா அவினாசி ரோட் போக போகுது. இப்ப நீங்க கிளம்பினா சரியா இருக்கும். ஓகே. डर गया ना? ये सब छोड़ो, ये पता कि काम हुआ कि नहीं। प्लान बी के मुताबिक मैंने कार को हॉस्पिटल कंपाउंड पे सेफली पार्क कर दिया। तुम्हें लगता है कि कोई कार के अंदर भी चेक कर सकता है? हाँ, तुम इस बात की चिंता मत करो। हाँ, मैंने गेट पर ही पुलिस क्लियरेंस पास ले लिया। आई एम श्योर नो वन विल चेक द कार। लेट्स गो।
எஸ் சீஃப். பேஸ்மெண்ட் ஏரியால டாக்டர்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்கு, போய் செக் பண்ணுங்க போங்க. ஓகே சீஃப். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எங்க அம்மா கிட்ட. என்ன விஷயமா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். நான் யாரையும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன்ல. நீங்க பாட்டு ஆர்டர் போட்டுட்டீங்க. அது மட்டுமா, வெளியே போனவங்க உள்ள வரக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க வெளியே போக கூடாது. இது அசோக ராஜ்யம், அப்படிதானே? சீஃப், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன். எஸ் ரமேஷ். ஒரு நியூ பேஷண்ட் அட்மிட் பண்றாங்க சீஃப். யார் அலோ பண்ணாங்க? சீஃப் டாக்டர். எங்க இருக்காங்க? ஐசியூ வார்டுக்கு கொண்டு போறாங்க. நான் வரேன். ஹேய், ஐசியூ வார்டு எங்க இருக்கு? 5th floor. என் கூட வா. Me? இங்கே இரு. டாக்டர், நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்? எந்த புது பேஷண்ட்டையும் அலோ பண்ண கூடாதுன்னு. கூல் டவுன் சீஃப். ஏன் கத்துறீங்க? Ridiculous. இந்த பேஷண்டோட பல்ஸ் ரேட்டை பாருங்க. இந்த ஒரு பேஷண்டால பிஎம்க்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. No excuse. Shift him now. ஒரு பேஷண்டா நகர்த்த முடியாது, ஒரு டெட் பாடியா தான் நகர்த்த முடியும். இவனுடைய பல்ஸ் ரேட்டை பாருங்க. கொஞ்சம் நகர்த்த கூட செத்து போயிடுவான் சார். உயிருக்கே ஆபத்து. Shift him now. Come on chief. Please listen to me. Chief, once again please. Yes. Try to understand me. Hey, தள்ளி நில்லு. இந்த பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணதுல நாங்களும் ஒரு காரணம். இந்த ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் தான் அவன் இடிச்சது. அந்த ஆக்சிடென்ட்ல எங்களுக்கும் பங்கு உண்டு. இதுல சின்ன உயிர் பெரிய உயிர் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பிஎம் உடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லா பேஷண்டோட உயிர் எனக்கு முக்கியம். என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. டாக்டர், நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உலகத்தோட பார்வை பூரா இந்த ஹாஸ்பிடல் மேல. எஸ். சோ பிஎம் உடைய ஹெல்த், சேஃப்டி ரெண்டும் ரொம்ப முக்கியம். I know. Follow my orders. I understand. Confiscated. Ridiculous. இவர் எல்லார்கிட்டயுமே இப்படிதான் நடந்துக்கிறாரு. ரொம்ப சாரி மேடம். இவங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. I will take care. நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் எந்த நியூஸும் வரல. உன் ஆள் மேலதான் எனக்கு சந்தேகம். உசூர், சந்தேகமே வேண்டாம். இன்டர்நேஷனல் கில்லர்ல he is one of the best. அவன் பர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா என் திட்டமே வீணாயிடும். சீக்கிரமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட போகுது. அது எனக்கும் எங்க ஆளுகளுக்கும் சுத்தமா பிடிக்கல. அந்த உடன்பாடு ஏற்படாம இருக்க நாம் அதை தடுக்கணும். அதே சமயத்துல நீ இங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும். இதுதான் என் பிளான். இதுக்குன்னு நான் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தேன். நடுவுல டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட்ல நீ செஞ்ச 500 கோடி ரூபாய் கையாடல் அவருக்கு தெரிஞ்சதுனால இப்ப நான் இந்த பிளானை உடனடியா செயல்படுத்த வேண்டி இருக்கு. உசூர், அந்த பணத்தை நானா வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல உங்ககிட்ட தானே கொடுத்தேன். எல்லா பணமும் நீங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி வளர்ச்சிக்காக போச்சு. நீ பண்ணது தப்பு இல்ல, மாட்டினதுதான் தப்பு. நமக்குள்ள இருக்கிற இந்த கனெக்ஷன் வெளியே தெரிஞ்சதுன்னா பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாவுக்கு சீக்கிரம் காசு வந்துடும். அப்போ என் பட்டு செல்லத்துக்கு நெஜா தொப்பி வாங்கி தருவேன்.
இப்போதைக்கு இந்த பேப்பர் தொப்பி. இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா. நீ சக்கரவர்த்தி அசோகா இல்ல, இப்ப நான் இன்ஸ்பெக்டர் அசோகா தான். சரி 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 கோச்சுக்காத. நீ இன்ஸ்பெக்டர் அசோகா தான். நீங்க சொன்ன மாதிரி பிஎம் ஓட செக்யூரிட்டி சீஃப் பத்தி விசாரிச்சுட்டேன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரோட சொந்த ஊர் என்ன தெரியுமா? திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற சுந்தரபாண்டிபுரம். இந்த பாவியோட ஆசை நிறைவேறிடுச்சுமா? போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ என்னை என் புள்ள கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னது, உங்க பிள்ளையா? நீங்க அனாதம் தானே சொன்னீங்க. அவரே மகம்மா. நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் சிங்கம். உங்களை பத்தி அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேணாம்மா. எனக்கு அவர் எவ்வளவு பெரிய பதவியில பெரிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு நான் தொந்தரவு ஆயிடக்கூடாது. என்ன பாக்குறதுனால அவரோட வளர்ச்சி தடப்படலாம். அவர் இன்னும் நல்லா மேல மேல வளரணும். அவர் இங்க கம்பீரமா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவரை நான் வளர்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவரு கடவுள் வளர்த்த புள்ள. இனிமே என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அம்மா, என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேறினதில்லை. ஆனா இந்த ஆசை உன் மூலமா நிறைவேறும்னு நம்புறேன். என்னது, ஏன் மூலியமாவா? என் புள்ள கையால எனக்கு கொள்ளி போடணும். எப்படிமா நடக்கும்? அவர் உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, உங்க ஆசை நிறைவேறணும்னு சொல்றீங்க. நீங்களே சொல்லுங்க, இது எப்படி நடக்கும்? என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ற மாதிரி செய். கட்டில கடியில இருக்கிற என் பேட்டியை தர. டாக்டர், எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான். வாட் இஸ் இட்? பிஎம்க்கு பிளட் ஏற்றின உடனே பிளட் ப்ரெஷர்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் போலாமே சொல்லி ஃபைனல் செக்அப் பண்ணி பார்த்தா டயபெட்டிஸ். ரத்தத்தை செக் பண்ணா சுகர் அளவு 400 mg/cent. So what? இந்த கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். சக்கரோட அளவு மினிமம் அட்லீஸ்ட் 200 mg/cent அந்த அளவு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம். செய்ய வேண்டியது தானே டாக்டர்? அதை டிசைட் பண்ணுறது தான் உங்களை வர சொன்னேன். சுகரோட அளவு கம்மி பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் இன்சுலின் ட்ரிப்ஸ் பண்ணணும். அதுக்காக பிஎம்மோட ரிலேஷனும் இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோட பெர்மிஷன் வேணும். இதில் ரிஸ்க் இருக்கா டாக்டர்? அஃப்கோர்ஸ் 50-50 சான்சஸ் ஆர் தேர். ஏன் டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் இல்லாமல் செய்ய முடியாதா? முடியவே முடியாது. சுகர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணா குண்டடிப்பட்ட இடம்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிரும். வெரி டேஞ்சரஸ். அது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண இன்ஜெக்ஷன் போட்டாலே அவரோட ஏஜுக்கு சுகர் இறங்குறதுக்கு 12லேருந்து 13 ஹவர் ஆகும். ஆனால் நம்ம 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஓவர் டோசேஜ். வெரி ரிஸ்கி. அந்த ரிஸ்க் நாங்கள் எடுக்க முடியாது இல்லையா? அவருக்கு யார் க்ளோஸோ ஃபேமிலியில் அந்த மெம்பர்ஸ் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குவோம். தட்ஸ் வை ஐ கால்ட் யூ. அதுக்கு பிஎம்மோட டாக்டர் தான் கேட்கணும். உடனே அவங்ககிட்ட பர்மிஷன் கேளுங்க. தெர் இஸ் நோ டைம். அவங்க இந்த விஷயத்துல சரியான முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றீங்க சீஃப்? டாக்டர், ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. சீஃப், இப்போ நீங்க தான் முடிவு எடுக்கணும். டாக்டர் ப்ளீஸ். இப்போ தான் இந்த செகண்ட் முடிவு எடுக்கணும் ப்ளீஸ். சரி செய்யுங்க. என்ன சொன்னீங்க? ஓகே, டூ இட். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங். உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மென்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க யாரும் வரக்கூடாது. திஸ் இஸ் a restricted ஏரியா. எனக்கு சாப்பிட குடிக்க எதுவும் வேண்டாம். எங்க சீஃப் சொன்ன பிறகு தான் நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். இதுதான் உங்க சீஃப் கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அவர் மட்டும் சாப்பிடலாம், அவர் மட்டும் குடிக்கலாம். He doesn't care about anyone but himself. மேடம், எங்க சீஃபை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் போங்க போங்க. Oh my god. Hey, please. Hey. Wow.
what amazing equipment. இதெல்லாம் வெளிநாட்டு பொருளா? எவ்வளவு டியூட்டி கட்டனீங்க? மேடம், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், மேடம். Prime Minister. Wow. That's my friend Malika. இங்க chief doctor. And that's your chief. Excuse me please. மேடம், இப்போ நீங்க இங்க இருந்து வெளிய போலனா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளீஸ் லீவ். All right. இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் பரிதாபப்பட மாட்டேன். என்கிட்ட வந்து பசிக்குது தாகமா இருக்குன்னு எதுவும் கேட்க கூடாது. நோ மோ பரிதாபம். இத பாருங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்டதில்ல, கேட்க போறதும் இல்ல. இங்க இருந்து வெளிய போனாலே போதும். போங்க போங்க ப்ளீஸ். என்னங்க என்னங்க இது? என்ன வேலை பண்ணிருக்கீங்க? Oh, I'm so sorry. இந்த மாதிரி இடத்துல தண்ணியே படக்கூடாது. அப்படி தண்ணி படுச்சா எக்யூப்மெண்ட்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பர்ஸ்ட் ஆயிடும். என் வேலையே போயிடும். ஏன் இப்படி போற வர இடம்லாம் வயரை போட்டு வச்சிருக்கீங்க? இது எங்க ரூம், எங்க இஷ்டம். இது எங்க ஹாஸ்பிடல், எங்க இஷ்டம். இந்தாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நர்ஸ், சீஃப், தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? ரொம்ப வலிக்குதுங்களா? எஸ். ஒரு நிமிஷம் இருங்க, மாத்திரை கொண்டு வந்துறேன். Thank you. 1 minute chief. Thanks குரு. இந்த வண்டி செக் பண்ணியாச்சுல? செக் பண்ணியாச்சு. இந்தாங்க. Thank you nurse. You are welcome. அம்மா 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 என் அம்மா பாத்தீங்களா? என்னடா? உங்க அம்மாவை காணோம். உங்க அம்மாவை பாத்தீங்களா? குஞ்சை விட்டு கோழி எங்கப்பா போயிருக்கு? சேவல தேடி போயிருக்கோம். டேய், உங்க அம்மா இந்த பக்கம் போனாங்கடா. டேய் டேய், அந்த பக்கம் போலடா, இப்படி போயிருக்காங்கடா. டேய் டேய் டேய், இந்த பக்கமா போனா பாறா. பாவம், அந்த ஏழை பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? அந்த பையன் ஏன் இப்படி போட்டு அழகாறீங்க? போது போலமா அதான். டேய் அசோகா, இங்க வாடா. டேய் அசோகா, நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்றேன். அது உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உன் அம்மா உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க? ஏரிக்கடை பக்கமா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா போனா உன் அம்மா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இந்த பையனை ஏன் அவ அனாதையா விட்டுட்டு போயிட்டா? விதி துரத்துனா ஓடித்தானே அவனும். பாவம், இவனை பெத்து இவ ஆத்தா சந்தோஷப்பட்டா. அது நினைக்கல. புருஷங்கார போய் சேர்ந்துட்டான். வேற இடம் பார்த்து இவளுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சாங்க. அவ மனசு விருப்பப்படல. ஒத்தையா புள்ளையோட முகத்தை பார்த்துக்கிட்டே குழப்ப நடத்தலான்னு நினைச்சா. உன் பிள்ளைக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு கட்டிக்க போறவன் சொன்னா. அத நம்பி கழுத்தை நீட்டிட்டா. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு மட்டும்தான் நீ அம்மான்னு இவனை அனாதையா விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான். கொண்டே விடு. போல. ஐயோ, வேணாங்க. ஐயோ, சொல்றேன் இல்ல. ஐயோ, பிள்ளைய போட்டு அடிக்காதீங்க. ஐயோ. ஏய், ஓடி போடு. குழந்தைங்க அவன். என்னமோ நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இந்த குழந்தை கொஞ்சம் பிடிங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன செய்ய எது செய்ய எனக்கு தெரியாது. அந்த பேய் உள்ள நம்ம கூட வரக்கூடாது. அசோகா, அசோகா, அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என்னை விட்டுட்டு போறீங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, தப்பு செஞ்சது நீ இல்லடா, நான் தான். உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன நானே காப்பாத்திக்க முடியலையே. எப்படி வாழறதுன்னே எனக்கு தெரியலையே. உன்னை தவிக்க விட்ட பாவி ஆயிட்டேனடா. ஐயோ,
ஏண்டா இளவே உன்னை வேண்டாம் மேடம் விட்டுட்டு வந்தோம். உன்னை விட்டுட்டு வந்திருக்கணும், வெட்டி போட்டு வந்திருக்கணும்ல. என்னடி கொச்சிக்கிட்டு இருக்க? உன்னை என்னல முறைக்க? உன்னை கொன்னே விடுவேன். உனக்கு அந்த பிள்ளை வேணும், நீ அப்பயே போயிரு. இந்த பிள்ளைய கொண்டு தண்ணீர் தூக்கிட்டு ஏன் பாடி போயிட்டே இருப்ப முடியே? எந்த பிள்ளை வேணும் முடிவு பண்ணி சொல்லு. சொல்லிடு. இப்படி கேட்டா எப்படிங்க? எனக்கு இவனும் வேணும் அவனும் வேணும். ஏய் அசோகா, ஏய் போகாதடா, ஏய் போகாதடா, நில்லுடா. ஏய் அம்மா சொல்றேன்ல போகாதடா. நான் அப்பா கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போறேன்டா. அம்மா சொல்றேன்ல போகாதடா. அசோகா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. இந்த அம்மாவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே நீதான் இவனை பாத்துக்கணும். அசோகா இனிமே நீ கடவுளோட புள்ளடா, கடவுளோட புள்ளடா. இனிமே நீ கடவுளோட புள்ளடா. When the marimba rhythms start to play, dance with me, make me sway. Like a lazy ocean hugs the shore, hold me close, sway me more. Like a flower bending in the breeze, bend with me, sway with ease. When we dance you have a way with me, stay with me, sway with me. All the dancers meet me on the floor, but my eyes will see only you. Only you have that magic technique where we sway and grow weak. I can hear the sound of violins long before it begins. Make me thrill as only you know how. Sway me smooth, sway me now. So sweet. Other dancers may be on the floor, but my eyes will see only you. Only you have that magic technique where we sway, I grow weak. I can hear the sound of violins long before it begins. Make me thrill as only you. सुनो, प्लान के मुताबिक मैंने यहाँ सब कुछ संभाल लिया है। तुम भी अपना काम चालू कर सकते हो।
हाँ बाद में बात करती हूँ भाई நீ எப்படி நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கொன்னுட்டேன். இவனுக்கு இந்த நிலைமைன்னா உனக்கு நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். அது எனக்கு முதல்லயே தெரியும். ம். திலீப் கம் இன். இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள நான் மீட் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வந்தா அதை நீயே ஹேண்டில் பண்ணு. மீட்டிங்க்கு அப்புறம் உன்னை நான் கான்டாக்ட் பண்றேன். ஓகே சீஃப்.